செல்லங்களா வணக்கம். உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க யார்? எல்லாரும் அப்படி சேர்ந்து கோரஸா சத்தம் போட்டா எனக்கு என்னன்னு புரியலையே. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். ஓ, இவர் எந்திரிக்கிறாரா? எந்திரிங்க. என்ன சொன்னீங்க? வாரியர்ஸ்னா என்ன? கை கொடுங்க, கை கொடுங்க. வெரி குட், வெரி குட். சிட் டவுன் ப்ளீஸ், சிட் டவுன். நீங்களா யாரு? வாரியர்ஸ்னா யுத்த வீரன். அதான் வாரியர்ஸ்னா யுத்த வீரன். அப்ப இளம் சிங்கங்கள். அது ஏன் நீங்களாம் இளம் சிங்கங்கள் தெரியுமா? வேதாகமத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவாராம். உலகத்துல ஒரு காரியம் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாக எங்கேயாவது ஒரு தீமை நடக்குது, எங்கேயாவது ஒரு அசம்பவிதம் நடக்குது, அது நடக்கிறதுக்கு முன்னால இப்படி நடக்க போகுது அப்படின்னு தீர்க்கதரிசிகள் காண்டு வெளிப்படுத்துவாராம். ஆனா தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார்னா நீங்க யாரு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க தீர்க்கதரிசியா? எஸ் ஆர் நோ? எஸ்னா அது எப்படி தெரியும்? கேளுங்க. அப்படி எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லிக்கிறதுனா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் பாலகர்கள். பாலகர்கள்னா யாரு? யாரு? குட்டி பசங்களா? பாலகர்கள்னா யாரு? நீ சொல்லு. பாலகர்கள்னா யாரு? பெரிய பிள்ளைங்களா? சரி, நீ சொல்லு. வாலிபர்களா? நீங்களா? பாலகர்கள் என்றால் பிறந்த கை குழந்தை இருக்குல்ல, பிறந்த கை குழந்தையில இருந்து 12 வயசு உள்ள வரைக்கும் தான் பாலகர்கள். அப்பனா நீங்க யாரு? நீங்களும் அந்த லிஸ்ட்ல வரீங்களா? 12 வயசுக்குள்ள இருக்கிறீங்களா? அப்ப பாலகர்கள் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்ப உங்களுக்கு இந்த அபிஷேகம் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. அதனாலதான் நீங்களா இந்த கடைசி காலத்தின் யுத்த வீரர்கள். நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? நீங்களா வாரியர்ஸ், யுத்த வீரர்கள். அப்படிதான் பாக்கணும். அதுக்குன்னு போய் ஸ்கூல்ல போய் எல்லாரும் போட்டு டப்பு டப்புன்னு போட்டு அடிக்க கூடாது. நான் யாரும் தெரியுமா? வாரியர்ஸ் போட்டு டமாரம் அடிக்க கூடாது. பண்ணாதடா. என்ன அப்படி ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. யாரு போட்டு அடிக்கணும்? ஓங்கி சட்டக்குன்னு அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? தலையில ஓங்கி ஒரு தட்டு. சரி, நீங்க எல்லாம் அடி வாங்கிருக்கீங்களா? யார் அடி அடிச்சிருக்கா? அம்மா. வேற யாரு? அப்பா. வேற டீச்சர். ஆனா ஒஸ்ட் யாரு? டீச்சரா? டீச்சர் எப்படி அடிப்பாங்க உங்களை? இப்படி அடிப்பாங்களா கையில? அப்புறம் வீட்டுல போய் சொல்ல மாட்டீங்களா? இப்படி முட்டில அடிப்பாங்களா? ஸ்கேல் வச்சு? ஆஹா, சரி, எப்படி போட்டோம். டீச்சர் அப்படி அடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி சாத்தனா ஓங்கி சட்டக்குன்னு ஒரே அடி. எப்படி அடிக்கணும்? ஓங்கி ஒரே அடி அவன் தலையில. அவன் சட்னி ஆகணும். என்ன கரெக்டா? ஆமா, சட்னியா தெரிக்கட்டும். நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? அத மறக்க கூடாது. நீங்க வாரியர்ஸ். வாரியர்ஸ்னா ரத்த சாட்சி, யுத்த வீரர்கள். அந்த யுத்த வீரர் ரத்த சாட்சி மறிக்கும் பொழுது அவன் வந்து ஒரு யுத்த வீரனாக மறிக்கிறான். போன வாரம் ஆபேலை பத்தி சொன்ன நினைவு இருக்குதா? ரத்த சாட்சினா யாரு? அவன் யாருக்காக மறிக்கிறான்? ஆண்டவருக்காக மறிக்கிறான்னா, ஒரு நீதிமானினுடைய ரத்தம் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். அப்ப இந்த ரத்தம் வாய் திறந்து பேசணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுதா? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்ல போறேன். அதை ஒட்டி ஒரு முறை
யோவான்னு ஒரு ஐயா இருந்தாரு. அவர் பேர் என்ன? சரி, ஏசாமிக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12 பேரா? அதுல ஒருத்தர் பேர் என்ன? யோவான். இந்த யோவான் தீர்க்கதரிசி சீஷரு ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 100 இல்ல, என்ன வயசு? 93யா 93யா 83 எனக்கு தெரியல. ஆனா அந்த ரேஞ்ச் 89. சரி, அப்படி வச்சுக்குவோம். அந்த வயசு இருக்கும் பொழுது ரொம்ப வயசாச்சு, ரொம்ப தாத்தா ரேஞ்சுக்கு வயசாச்சு. முடியலாம் நரைச்சு போய், தாடிலாம் நரைச்சு போய், அவரை ஒரு தீவு, அந்த தீவு பேர் என்ன? பத்மு. என்ன? பத்மா இல்ல, பத்மு. என்ன? அந்த பத்மு தீவுல தொலைஞ்சான், செத்து போட்டோம் அப்படின்னு அவரை கைவிட்டாங்க. பத்மு ஒரு சிறைச்சாலை மாதிரி. இப்ப அந்தமான் இருக்குல்ல, அந்தமான் எங்க இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல அந்தமான் தீவுல தான் கொண்டு போய் சிறை கைதிகள் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அங்கே செத்து போ அப்படின்னு. அதே போலதான் ஏசாமி காலத்துல பத்மு தீவு. என்ன, யாராவது பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அல்லாக்கா தூக்கிட்டு கொண்டு போய் டமார்னு தூக்கி வீசிடுவானுங்க. எப்படி வீசுவானுங்க? டமார்னு வீசிடுவானுங்க. அவன் அங்கேயே கடந்து கடைசி சாகுற வரைக்கும் அங்கேயே கிடக்கணும். சாப்பாடும் கிடைக்காதா, அப்படி குறுகி டமா விழுந்துருவாங்க. இப்படி ஒரு நாள் அது அப்படியே ஜோமனிக்கிட்டே இருந்தாரு. ஜோமனி கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதான். அந்த சத்தம் எங்க வந்துச்சு? வந்துச்சா? தென்னையருடைய ஆவி அப்படியே பிரிஞ்சு பரலோகத்துக்குள்ள போகுது. பரலோகத்துக்குள்ள போனா அங்க போய் ஒரு காட்சியை பாக்குறாரு. ஏசாமியை முகமுகமா பாக்குறாரு. ஏசாமியை பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? ஏசாமியை பார்க்க முடியும். இப்ப யோவான் பார்த்தாரா? யோவான் பார்த்த உடனே அங்கேயே சிங்காசனத்தை அப்படியே சுத்தி சுத்தி வர்றாரு. சுத்தி சுத்தி வந்தா அங்க ஒரு பெரிய தொட்டி ஒண்ணு இருந்தது. அந்த தொட்டியை உத்து பார்த்தா ஃபுல்லா ரத்தம். பெரிய தொட்டி. பெரிய தொட்டி பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? உங்க வீட்டுல தொட்டி இருக்குதா? அண்டா குண்டாலாம் இருக்குதா உங்க வீட்டுல? எவ்வளவு பெரிய அண்டா குண்டா இருக்குது? ஆனா அங்க பரலோகத்துக்கு அண்டா குண்டா எவ்வளவு பெரிய சைஸ்? இவ்வளோ பெரிய சைஸ், பெரிய அண்டா குண்டா. அந்த அண்டா குண்டாவை அப்படி பாக்குறாரு. ரத்தம், ஃபுல்லா ரத்தம். இந்த ரத்தம் துடிக்குது. என்ன புளுப் 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 புளுப்னு துடிக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தா அங்கேருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேட்டுச்சு? என்ன சத்தம் கேட்டுச்சு? இல்ல, சாட்சி சொல்லுது இல்ல, என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? கேட்கலாமா? பைபிள்ல வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருக்குல்ல, அதுல 6வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் என்ன சொல்லுது? அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாத்தீங்களா? அந்த தொட்டில யார் இருந்தா? ரத்தம். அந்த ரத்தம் பேசிச்சா? பேசிச்சுல. அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு சுவாமிக்காக தன்னுடைய வாழ்க்கைய கொடுத்தவர்கள், கொடுத்தவங்க தானே. இந்த ரத்தம் சாட்சி கொடுக்குதுல. ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள்? என்ன சொன்னிச்சு சொல்லு? ரத்தம் என்ன சொன்னிச்சு? எவ்வளவு நாள் எங்களுக்காக நீங்க பழி வாங்காம இருப்பீங்க? அப்ப அவங்க எல்லாம் ஆண்டவருக்காக தான் மரிச்சிருக்காங்க. அப்ப இந்த ரத்தம் பேசுதா இல்லையா?
ரத்தம் வந்து சாட்சி கொடுக்கும். அதான் ரத்த சாட்சி. ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசி. இப்ப நீங்க ஸ்கூல்ல போறீங்க வரீங்க, அங்க போய் ஆண்டவரை பத்தி சொல்லிக்கங்க ஸ்கூல்ல எல்லாம். அப்படி சொல்றாங்கல்ல. சரி, சும்மா போடா சொன்னா அது வேற. தினம் கோவந்து கத்திட்டு அப்படி குத்துனா என்ன ஆகும்? அப்படி குத்துறா, அப்படி கீழே விழுற மாதிரி ஆக்டிங் பண்ண எனக்கு விழுந்துரு. அப்பன்னா இவன் ரத்த சாட்சி. புரிஞ்சுச்சா? அது செத்தாதான் ரத்த சாட்சி, சாக்கலன்னா ரத்த சாட்சி கிடையாது. அப்ப வந்து யாருக்காக உயிர் விட்டான்? ஏசப்பாக்காக உயிர் விட்டானா இல்லையா? அப்ப இவன் வந்து ரத்த சாட்சி. யார் நீங்க? ஒரு வாரியர், ஒரு ரத்த சாட்சி. ஆண்டவருக்காக உயிரை விட்டுருக்கானா? அப்ப உயிரை விட்ட இந்த ரத்தம் இருக்குல்ல, பூமியில விழுதுல, பூமியில விழுந்து இந்த ரத்தம் அப்படியே நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு அது கதறும். இந்த ரத்தம் வந்து சாட்சி சொல்லும், இந்த பையன் என்னை கொன்னுட்டான், நான் உங்களுக்காக ஏசாமின்னு சொன்னேன் ஸ்கூல்ல போய், ஆனா அவன் என்னை கொன்னுட்டான். அந்த ரத்தம் பேசுவான் வாய் திறந்து. இது ஒன்னா ஏன் ஒரு ரத்த சாட்சியோடைய ரத்தம் ரொம்ப முக்கியம்னா, ஒரு பாடியில, நம்ம பாடியில இருந்து எவ்வளவு ரத்தம் இருக்குது? எவ்வளவு இருக்குது? எத்தனை? 6 லிட்டர்ஸா? கரெக்டா சொல்றா, நீ அடிச்சு விடுறியா? 6 லிட்டர்ஸ். ஓகே, 6 லிட்டர்ஸ் ரத்தம் இருக்குல்ல, அது கொஞ்சமா நிறையவா? நிறைய இருக்குல்ல. நல்ல கவனமா கேளுங்க பிள்ளைங்களா. ஒவ்வொரு துளி ரத்தம் இந்த பூமியில விழுவுதுல, ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு ஆத்மாவை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டுட்டு வரும். அப்ப 6 லிட்டர் ரத்தம் எத்தனை துளி? எத்தனை துளிகள்? 600. ஒரு 1000 வச்சுக்கோலாமா? சும்மா ஒரு பேச்சுக்கு 1000 வச்சுக்குவோம். அப்ப ஒரு ரத்த சாட்சி, இப்ப இவன் செத்தான்ல, இவனுடைய மரணத்தின் நிமித்தம் 1000 ஆத்மாக்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. அப்ப வந்து அது ஒரு நல்ல ஆசீர்வாதமான விஷயமா இல்லையா? நீ சொல்லு, ஆசீர்வாதமான விஷயமா இல்லையா? அப்ப இயேசுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஏன்? அல்லேலூயா. அப்ப ஒரு ஜீவன் நிமித்தம், சும்மா ஒரு பேச்சுக்கு 1000 சொன்னேன், ஆனா நல்லா கணக்கு பண்ணி பார்த்தா அது 10,000 இருக்கலாம், 1,00,000 துளிகளா இருக்கலாம். இருக்க முடியுமா? முடியாதா? இந்த பையன் கரெக்டா சொல்றான். நீ பெரிய ஆளானா என்ன செய்ய போற? பைலட். அதான் கரெக்டா கணக்கு இல்ல. புலி என்ன 1,00,000 துளிகள் இருக்கலாம்ல, 1,00,000 துளிகள் இருக்கலாம். அப்ப ஒரு ஆத்மா, இப்ப இந்த பையன் மரிச்சான்னா கர்த்தருக்காக எப்படி குத்துனாங்க? நல்ல ஸ்லோ மோஷனை குதிக்கிறான இந்த பையன். சதக்குன்னு குத்துனா உயிர் போச்சுன்னா பாடியில இருந்து ரத்தம் கள்ள கொட்டும்ல, கள்ள கொட்டி அந்த ரத்தம் சிந்துது இல்லையா? அதுல இருந்து ஒவ்வொரு துளியும் எத்தனை ஆத்மா கொண்டு வரும்? ஒரு துளி எத்தனை ஆத்மா? ஒரு துளி ஒரு ஆத்மா. அப்ப 6 லிட்டர் ரத்தத்துல எத்தனை துளிகள் இருக்கும்? சும்மா ஒரு பேச்சுக்கு 1 லேக். அப்ப 1,00,000 ஆத்மாக்கள் பரலோக ராஜ்யம் நிமித்தம், ஒரு ஆள் நிமித்தம் வரும். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது லாபமா நஷ்டமா? ஆமென், ஆமென், ஆமென். நீங்க யார்? சோ இந்த கடைசி நாட்கள்ல இயேசு சுவாமிக்கு அநேக ரத்த சாட்சிகள் தேவை. நீங்க ஆண்டவருக்காக ரத்த சாட்சி மறிக்க தயாரா? தயார்னு சொல்றீங்களா? கை தூக்குங்க பாப்போம். ஓகே, தயார்னு சொன்னா எல்லாரும் தலை வணங்குங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை நான் செய்ய போறேன். பிரார்த்தனை செஞ்சு உங்களை அத்தனை பேரும் ஆண்டவருடைய ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்க போறேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்க சொல்லலாம். ஒப்புடுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்துக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க அர்ப்பணித்திருக்கும் இந்த பிள்ளைகளை இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய ரத்த சாட்சிகளாக அவர்களை எழுப்பி உம்முடைய சேனைக்கு இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக
இப்பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதியும். உமக்கென்று சாட்சிகளாக அவர்கள் திகழ அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நலபிதாவே. ஆமென். நீங்க யார்? நீங்க யார்? நீங்க யார்? ஓகே செல்லங்களா, டாடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது தாத்தா சொன்ன கதை? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? நம்ம தாத்தா சொல்ற கதையை கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ்? இதே சந்தோஷத்தோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்க எழுதி அனுப்புங்க. வாரியர்ஸ் ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. வாரியர்ஸ் ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்.